ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் ஆர்டிஇ இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் உங்கள் குழந்தைய நீங்கள் இலவசமாக பார்த்தா சேர்த்துக்கலாம். அதுக்கான அட்மிஷன் இந்த வருஷம் துவங்க போகிறாங்க. இப்போது ஆர்டினா என்ன, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்த மாதிரி டாக்குமெண்ட் தேவைப்படும், எப்படிலாம் அப்ளை பண்ணலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஆர்டிஇ admission.tnschool.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது மத்திய அரசு சார்பில் ஆர்டிஇ அதாவது இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை 2009 பார்த்தா கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்கீம் மூலமாக உங்கள் குழந்தையை நீங்கள் தனியார் பள்ளியில் சேர்க்க ஆசைப்படுவீங்க. பட் இருந்தாலும் ஒரு சில பொருளாதார ரீதியின் காரணமாக உங்கள் குழந்தைய அந்த மாதிரி தனியார் ஸ்கூலில் சேர்க்க முடியாத சூழல் ஏற்படுது. அதன் காரணமாக இந்த ஒரு ஆர்டிஇ ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆர்டிஇ ஸ்கீம் மூலமாக எல்லா தனியார் பள்ளிகளுமே 25% இடஒதுக்கீட்டை ஏழை எளிய மாணவர்களுக்கு வழங்க வேண்டும். அதான் இந்த திட்டத்தோட நோக்கமாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எல்லா தனியார் பள்ளிகளையுமே, எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்லையுமே 25% இடஒதுக்கீடை எல்கேஜி மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கீம் எவ்ரி இயர் பார்த்தா தொடர்ந்துட்டு வருது. நம்ம சேனலையும் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிட்டு வரோம். ஸோ இப்போதைக்கு இந்த வருஷத்துக்கு அட்மிஷன் ஓப்பன் பண்ண போகிறாங்க அடுத்த மாதம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க. எந்த மாதிரி டாக்குமெண்ட் அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைய ஆர்டிஇக்கு சேர்க்க போகிறீங்க அப்படின்னா பேசிக் எலிஜிபிலிட்டி என்ன இருக்கணும் அப்படின்னா, எல்கேஜி மற்றும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நீங்கள் தாராளமாக ஆர்டிக்கு சேர்த்துக்கலாம். ஒன்ஸ் உங்கள் குழந்தைய நீங்கள் எல்கேஜி ஆர்டியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க 8ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் ஸோ இலவசமாகவே படிச்சிடலாம். எந்த ஒரு ரூபா நீங்கள் செலவு பண்ண தேவையில்ல. ஸோ டியூஷன் ஃபீஸ் மட்டும் இலவசமாக நீங்கள் பண்ணிக்கலாம். மற்றபடி வேன் ஃபீஸில் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். எல்கேஜி நீங்கள் ஆர்டியில் சேர்க்குறீங்க அப்படின்னா 8th வரைக்கும் அதே ஸ்கூலில் இலவசமாக படிச்சுக்கலாம். இதுதான் ஆர்டிக்கான ஸ்கீம். அதேமாரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கும் இருக்குது. பட் என்ன இன்ஃபர்மேஷன்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் டேரக்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் இருக்குது பாருங்கள், அங்கே மட்டும்தான் சேர்க்க முடியும். எல்கேஜி இல்லாமல் அதில் டேரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் எந்தெந்த ஸ்கூலாக இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்டிக்கு டேரெக்டாக சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான ஸ்கூல் தான் அலாட் பண்ணுவாங்க. ஏன்னா டேரெக்டாக எல்லாமே எல்கேஜிலேருந்து தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிடைப்பது கஷ்டம். பட் எல்கேஜி பார்த்தா நிறையா ஸ்கூலில் இருக்குது. ஸோ எல்கேஜி உங்கள் குழந்தைகளை தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகே, அதுக்கான தகுதி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வருமானம், உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதுக்கான இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் காமிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட், அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஒரு பர்டிகுலர் ஏஜ் லிமிட் கொடுப்பாங்க. இந்த ஏஜ் லிமிட்குள்ளே இருக்க குழந்தைய மட்டும்தான் ஆர்டிக்கு எலிஜிபிள் ஆகுங்க. அந்த வகையில் ஸோ தோராயமாக இந்த ஏஜ் லிமிட் இருக்கவங்க மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு தோராயமாக சொல்கிறேன். 1/8/2021 31/7/2022 இந்த ஏஜுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள். இந்த பிட்வீன் டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே பிறந்திருக்காங்க உங்கள் குழந்தை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது பார்த்தா ஸோ தோராயமாக நான் சொல்கிறேன், போன வருஷம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. மேபி இந்த வருஷமும் அதே மாதிரி தான் இருக்க வாய்ப்பு. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றது அஃபிஷியலாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ யூஸ்வலாக இதான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் இந்த ஆர்டி ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணணும். அது எல்கேஜி. ஓகே, இதுவே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா 1/8/2019 31/7/2020 டேட்டா படுத்திருக்காங்க பாருங்கள். அவங்க உங்கள் குழந்தைய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்டிக்கு தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தா விண்ணப்பிக்கும் தேதி. ஸோ எப்போ நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸ்பெக்டட் தேதி என்ன அப்படின்னா 22/4/2025 அப்போ நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் தேதி 20/5/2025 எதிர்பார்க்கலாம். அதிகபட்சமாக 20/4/2025 25/4/2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் எப்போ அதுக்கான தேதின்றதை கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இது பார்த்தா லாஸ்ட் இயருக்கான வந்த தேதி. அதிகபட்சமாக அந்த 24 25 நாளுக்குள்ள ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுலேருந்து ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் தேவையான டாக்குமெண்ட், இந்த ஆர்டிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா, குழந்தையோட ஃபோட்டோ கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறம் குழந்தைக்கான பிறப்பு சர்டிஃபிகேட் இருக்க பாருங்கள், பர்த் சர்டிஃபிகேட் கம்பல்சரி தேவைப்படும். நெக்ஸ்ட்டு ஆதார் மற்றும் குடும்ப அட்டை, அவங்க பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டு கேட்பாங்க.
ஃபாதர் அல்லது மதரோடது யாராவது ஒருத்தர் ஆதார் கார்டு கொடுத்தா போதுமானது. யாராச்சும் ஒருத்தரையும் ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் அவங்க ரேஷன் கார்டு, நெக்ஸ்ட் நீங்கள் எந்த கேட்டகரியில் வருவீங்களோ அதுக்கான டாக்குமெண்ட். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனில் வருவீங்கன்னா உங்களுக்கான வருமான சர்டிஃபிகேட், அப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் குரூப்னா ஜாதி சர்டிஃபிகேட், ஸ்பெஷல் கேட்டகரினா அதுக்கான டாக்குமெண்ட், அந்த மாதிரி என்ன கேட்டகரியில் வரீங்களோ அதுக்கான டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வருமானம், ஜாதி சர்டிஃபிகேட் எல்லாமே குழந்தை பேர்லேயே வாங்க பாருங்கள். நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் பேர்லேயே வாங்கிறீங்க. இப்போ வருமான சான்று கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் குழந்தைக்கு தான் நீங்கள் வருமான சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். குழந்தை தான் வேலைக்கே போகலி அவங்க பேரில் எப்படி வாங்கணும் அப்படின்னா, அதாவது வருமான சர்டிஃபிகேட்டில் குழந்தை பேர் எல்லாமே ஃபோட்டோ எல்லாமே குழந்தைது காமிக்கும். பட் வருமானம் யார் வாங்குறாங்க அப்படின்றத கீழே வந்து உங்கள் பேரண்ட்ஸோடைய வருமானத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வருமான சர்டிஃபிகேட் வாங்க பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஆர்டி சேர்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் வருமானம், ஜாதி, இருப்பிடம், இந்த 3 டாக்குமெண்ட்ஸுமே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, எப்படி அப்ளை பண்ணலாம்னா வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆன் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வந்து பார்த்தா தாராளமாக அப்ளை பண்ணலாம். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும்போது நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதான் பேசிக் இந்த ஆர்டிக்கான இன்ஃபர்மேஷன். இந்த டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்கூல் வரையும் அப்ளை பண்ணலாம். இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன், உங்கள் வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது ஒன்று மட்டும்தான். அதாவது உங்கள் வீட்டிலேருந்து சரௌண்டிங்கில் 1 கிலோமீட்டருக்குள்ளே ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது, தனியார் ஸ்கூலில் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 1 கிலோமீட்டருக்கு மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணினா நீங்கள் மேப்லேயே பின் பண்ணிடுங்க. உங்கள் மேப்பில் இருக்க எக்ஸாக்ட் லொக்கேஷனை வச்சு 1 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து காமிக்கும். இல்லைனா பண்ண முடியாது. தான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். கிராமத்தில் இருக்கவங்க மட்டும் தான் இந்த பிரச்சனை இருக்கும். நீங்கள் ஆனால் அர்பன் ஏரியா இருக்கவங்களுக்கு பிரச்சனை 1 கிலோமீட்டருக்குள்ளே கண்டிப்பாக ப்ரைவேட் ஸ்கூல் இருக்கும். ஸோ இதாங்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ். 1 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேட்டகரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆல்ரெடி சொன்ன மாரி 3 கேட்டகரி இருக்குது. நீங்கள் எந்த கேட்டகரினாலும் அப்ளை பண்ணலாம். முதல்ல வீக்கர் செக்ஷன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இன்கம் சைடை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் கேட்டகரி இருக்குது. இதுக்கு உங்கள் குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் கேட்டகரி கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை என்கிட்ட வருமான சர்டிஃபிகேட் இல்லை 2 லட்ச ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்றவங்க டிஸ்அட்வான்டேஜ் குரூப் இருக்குது. இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஜாதி சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணலாம். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்க வந்து பார்த்தா டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பில் வருவீங்க. ஸோ இந்த கேட்டகரி கொடுத்தும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து டிஸ்அட்வான்டேஜில் ஸ்பெஷல் குரூப் இருக்காங்க. யாருன்னா அர்பன் பீப்புள், அனாதையான பீப்புளாக இருக்கவங்க, பேரண்ட்ஸ் இல்லாமல் இருப்பாங்க, ஹெச்ஐவி அஃபெக்ட் ஆன அந்த அவங்களுடைய பேரண்ட்ஸோட குழந்தைகள், டிரான்ஜெண்டராக இருக்கவங்க, அதுக்கப்புறம் ஸ்கேவெஞ்சர் ஒர்க்கர், அதாவது வந்து பார்த்தா இந்த துப்புரவு தொழில் ஒர்க்கர் இருக்காங்க அவங்க குழந்தைகள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவங்க எல்லாமே ஸ்பெஷல் கேட்டகரியில் வருவீங்க. ஸோ இந்த 3 கேட்டகரியில் ஏதாச்சும் ஒரு கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 2 லட்ச ரூபாய்க்குள்ளே உங்களுடைய இன்கம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். இல்லை என்கிட்ட வருமான சர்டிஃபிகேட் இல்லை 2 லட்ச ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்றவங்க டிஸ்அட்வான்டேஜ் குரூப் உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கவங்க ஸ்பெஷல் கேட்டகரி கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். பட் அதுக்கான டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் யார் யார்கிட்ட வாங்கலாம் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இன்கம், ஜாதி சர்டிஃபிகேட் நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் ஹெச்ஐவி அஃபெக்டட் ஆனதுக்கு நீங்கள் சம்மந்தப்பட்ட மெடிக்கல் ஆஃபீஸர், கவர்மெண்ட் மெடிக்கல்கிட்ட போய்ட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஹாஸ்பிட்டலில் டிரான்ஜெண்டருக்கும் அதே மாதிரி தான் மெடிக்கல் ஆஃபீஸில் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் துப்புரவு தோழர்களுக்கு வந்து சம்மந்தப்பட்ட டவுன் பஞ்சாயத்து பிரசிடென்ட்டை போயிட்டு அந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதான் அந்த 3 கேட்டகரி. இந்த 3 கேட்டகரி கீழே இருக்கவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, அதேமாதிரி எப்படி அப்ளை பண்ணலாம், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்ஸாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எப்படி கண்டிப்பாக ஒன்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் வரும்போது எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றி நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா குழுக்கள் முறையில் ஒரு நாட்கள் கொடுப்பாங்க. அன்றைக்கி அந்த ஸ்கூலில் குழுக்கள் நடைபெறும். அந்த குழுக்களில் அப்போ உங்கள் பெயர் வந்துச்சு, அதை 25% இடஒதுக்கீடு வழங்குறாங்க. இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்தா 10 சீட் இருக்குது, ஒரு எல்கேஜிக்கு ஒரு 20 சீட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 20 சீட்டில் 25% இடஒதுக்கீடு ஆர்டிக்கு வந்து கொடுக்கணும். அவங்க இலவசமாக 25 சீட் வரைக்கும் ஒதுக்குவாங்க. அது 25% சீட் வரைக்கும் ஒதுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி குழுக்கள் வைப்பாங்க. இப்போ ஒரு 10 சீட் ஆர்டிக்குனா 10 சீட்டுக்கு வந்து பார்த்தா ஒவ்வொரு டைமும் குழுக்கள் வைப்பாங்க. 10 சீட்டில் உங்கள் குழந்தை பேர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆர்டிக்கு வந்து செலக்ட் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு சப்மிட் பண்ணி உங்கள் குழந்தைய ஆர்டியில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்கேஜி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா
8th வரைக்கும் இலவசமாக அதே ஸ்கூலில் ஃப்ரீயாக அவங்க வந்து படிச்சுப்பாங்க. என்னதான் ஆர்டி இலவசம் அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில ஸ்கூலில் வந்து பார்த்தா ஃபீஸ் வாங்குறாங்க, பாதி ஃபீஸ் கொடுங்க, அதேமாரி மற்ற ஃபீஸ்லாம் கொடுங்கன்ற மாரி வந்து சொல்கிறாங்க. அது நீங்கள் ஸ்கூலுக்கு ஏற்ற மாரி தான் அது நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து அப்ளை பண்ண பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் ஆர்டிக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக உங்கள் குழந்தை நீங்கள் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த எல்லா ஆவணத்தையுமே தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஆர்டிக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்துங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருப்பது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அஃபிஷியல் தேதி என்றைக்கு வருது, எப்போ அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், அதை பற்றி ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தோட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்தியாவில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.